யுவர் தோழர் கேம் அப் வித் அன் அன்பாப்புலர் ஒப்பீனியன். இந்த ஒப்பீனியன் கண்டிப்பாக கேவலமாக இருக்காது. ஸோ இதை எடுத்து பின்னாடி சொல்லிக்க முடியாதுன்றதுனால இங்கே எடுத்து சொல்லலாம்னு வந்திருக்கேன். மதர்ஸ் டே முன்னிட்டு நம்மளாம் ஒரு விஷயத்தை அன்லர்ன் பண்ணணும்னு நான் நினச்சேன். கொஞ்ச நாளாகவே இந்த ஒப்பீனியன் என் மட்டத்தில் ஓடிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு தான் அது சரியான நாளாக இருக்கும்னு தோணுச்சு. என்னன்னா, ஒரு பரவலான ஒரு ஸ்டேட்மெண்ட் போயிட்டு இருக்கும் சோஷியல் மீடியாவில், லாஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் இன்னசென்ட் மாம்ஸ் அப்படின்னு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா நம்ம ஜென்ரேஷனோட அம்மாக்கள் தான் வந்து இருக்கிறதே இன்னசென்ட்டு. அவங்களுக்கு பெருசாக வந்து விவரம் தெரியாது. அவங்களோட அந்த பூக்கினஸ் வந்து ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து அதை அட்மையர் பண்ணிட்டு இருக்கோம். அதை இன்னசென்ட்னு சொல்லி லாஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் இன்னசென்ட் மாம்ஸ்ன்னு நம்ம வந்து ஒரு மாதிரி மனம் வருந்தி பேசுகிற மாதிரி நம்ம நிறையா சொல்லியிருப்போம். இப்படி இவங்க தான் கடைசி ஜென்ரேஷன் இன்னசென்ட்டாக இருக்க போகிற மாம்ஸ்ன்னு நம்ம ஃபீல் பண்ணுறதே ஒரு பேட்ரியார்கிக்கல் மைண்ட் செட்டாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த இன்னசென்ஸ்ன்றது எந்த அளவுக்கு ஒரு பீக் லெவலில் நம்ம அம்மாக்களுக்குலாம் இருக்கும்னு. இதுக்கான காரணம் நம்ம சொசைட்டி எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஆக்சசபிலிட்டி கொடுக்காம எந்த விஷயத்துக்கும் எக்ஸ்போஸ் பண்ண விடாம வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தாங்கன்றது தான் ஒரு மெயினான ரீசன். இவங்களுக்கு வந்து பெருசாக படிப்பறிவு கிடைக்கல, சமூகத்தோட வந்து எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கல. இப்போ அதெல்லாம் முன்னேறி வந்துட்டோம், நிறைய டெவலப் ஆகிட்டோம். நம்ம பொண்ணுங்களுக்குலாம் வந்து ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், எஜுகேஷன் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி காரணங்கள்லாம் இருக்கப்ப அது வந்து இந்த டிரான்சிஷன் நடக்க தான் செய்யும். ஸோ வந்து இனிமே இருக்கிற பொண்ணுங்களாம் வந்து இந்த மாதிரி இன்னசென்ட்டாக இருக்க மாட்டாங்கன்னு நினச்சி ஃபீல் பண்ணுற ரிசல்ட் வந்து ஒரு ரெக்ரெசிவ் மென்டாலிட்டியாக தான் பார்க்குறேன். அதுவே ஒரு பேட்ரியார்கிக்கல் மைண்ட் செட்டாக தான் நான் பார்க்குறேன். இஃப் யூ ஆர் அ விமன், இந்த மாதிரி இன்னசென்ட் மாம்ஸை நீங்கள் க்ளோரிஃபை பண்ணுறதை விட்டுட்டு எப்படி நம்ம சொசைட்டியில் இன்னும் ப்ராக்ரஸ் ஆகலான்றதை பற்றி யோசிங்க. ஃபைனலி இங்கே நம்ம இந்த விஷயத்தை அன்லர்ன் பண்ணிட்டு என்ன ரீலர்ன் பண்ணிக்க போகிறோம்னா, நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்களும் நமக்கு வரப்போகிற பார்ட்னரும் இந்த மாதிரி ஒரு இன்னசென்ட் மாம்ஸ்ன்ற பேரை நம்ம ஃபியூச்சர் கிட்ஸுக்கிட்ட இருந்து எடுத்துக்க கூடாதுன்றத மைண்டில் வச்சுட்டு செயல்படணும்.